நாளைக்கு யாரா ஜெயிப்பா? நாளைக்கு ஃப்ரீ பாயிண்ட். நாளைக்கு சென்னை ஜெயிச்சுவேன். MS தோனி வருவான்னு சொல்றியா அவன் சரத்து? நான் இது MS தோனி வரையா வரல அதெல்லாம் ரெண்டாவது. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அவன் எவனுமே ஃபார்ம்ல இல்ல. ரகானே மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபார்ம்ல இருந்தான். பின்னாலன்னு ஒன்றும் பண்ணல. டிம் சைட்டு மாத்தினா மட்டும்தான் அவன் சேஞ்ச் ஆவீங்க. டிம் சைட்டு வந்து அடிக்கலாம் மாட்டான். என்ன இப்படி என்ன அரசு விட்டு பாப்பமா பெட் எவ்வளோ சேஃபி ஜெயிச்சுதான்டா. பிளேயிங் 11 சொல்லுங்க. நாளை பிளேயிங் 11 சொல்லுங்க. சர்ஃபாஸ் பால டோனி. சர்ஃபாஸ் பால டோனி. தோனி எல்லாம் வரானா? தோனி எதுக்கு? அதான் தெரியல. சேம் டீம் தான்டா. தோனி எதுக்கு? சேம் டீம் தான் போவாங்க. தோனி வருவாங்க. அப்ப தோனி வருவான். தோனி வந்தா எந்த இடத்துல விளையாடப்பீங்க? நியூஸ் வந்துருச்சு டோனி ஓடுவான்ட்டு. எதுக்கு? ஏய் என்ன கேப்டன் என்ன நீங்க சென்னை ரசிகர் என்ன கேப்டன் ருத்ராஜ் பணமாச்சு. போன மேட்ச் இம்பாக்ட் அக்யூலேஷன் யாருக்கு பதிலா ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா இப்ப இந்த வருஷம் கலில இருக்கும்போது கூட டோனி வந்துருவான். சேம் டீம் தான். ஏதாவது சொல்ல சேம் டீம் சேம் டீம் சேம் பிளேயிங்ல வந்தா போவாங்க. சேம் டீம்ல சேம் டீமோட போவாங்க. இந்த மேட்ச் ஏதாவது காரணம் சொல்லி உட்கார போவாங்க அவன தோனிய. காரணமே கிடையாது. சும்மா வந்து எதுக்கு? சீசன் 6 டோனி வந்தீங்க. இப்போ டோனி மேலன்றீங்க. என்ன கதை? எதுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இருந்து வந்தா ஓகே. பிரயோஜனமே இல்ல. ஆமா ரிசல்ட் நல்லா ஓகே விளையாண்டு புரியல. அது ரிட்டையர் ஆகிட்டு போயிடலாம். அதைத்தான் நானும் சொல்றேன். அப்படியே இந்த ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் ஓடிட்டு ரிட்டையர்மெண்டான முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா சும்மா கத்தின்னு கிடப்பாங்க லூஸ் மாதிரி பைத்தியக்காரங்க. அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அடுத்த IPL வரும்போது தோனி இல்லைன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்போ ஸ்டேட்டஸ் விடுவாங்க. இன்னைக்கு யாருக்கு அப்ப என்ன போடுவாங்கன்னா தோனி இல்லாம ஃபர்ஸ்ட் சீசன் அப்படின்னு போடுவாங்க. அவ்வளவுதான். அதுதான் இந்த மேட்ச் இந்த சீசன் வேற நிறைய விளையாட மாட்டேன். ஏதாவது ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் இந்த சப்போர்ட்டிங் மோட்ல உள்ள போறது ஈஸியா இருக்குடா. 2 ஆப்ஷன் எப்ப தெரியுமா? மும்பை கூட 2 மேட்ச் இருக்கு, லக்னோ கூட 2 மேட்ச் இருக்கு, ஹைதராபாத் கூட 2 மேட்ச் இருக்கு, கொல்கத்தா கூட 2 மேட்ச். எல்லாருக்கும் 2 மேட்ச். லூஸ்னு எல்லாரும் ஒருத்தன் இன்னும் அடிக்க ஆரம்பிச்சானா காட்டுறாங்க எல்லாரும். எப்படின்னு நான் சொல்லவா? இப்ப வந்து என்ன அப்படின்னா இப்ப நீ 4 SRH-ஓட 2, மும்பையோட 2, மும்பையோட 2, கொல்கத்தாவோட 2, மும்பையோட 2, 4மே காட்டாங்க இருக்காங்க. சரியா? 4மே காட்டாங்க இருக்காங்க. ஒருத்தன் முடிச்சாலும் வச்சுக்க. மும்பையோட CSK ஜெயிக்க மாட்டாங்கடா. புரியல. அப்பதான் டோர்னமெண்ட் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் தான் மும்பை கூட ஜெயிக்கலாம். மும்பைல விளையாடுவாங்கயா. உள்ளே போகணும். மும்பை சென்னை அவங்க சோமாலாம் ஸ்டேட்டஸ் சோமா ஸ்டோரி எல்லாம் போடுறாங்க, போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. வேற போடுறானே நீ நிக்கிறப்ப நீ எக்ஸ்பெக்டே. இப்ப வந்து அப்பெல்லாம் அந்த காலத்துலதான் ஸ்பின்னா உனக்கு இடுப்புக்கு மேல நோ பால் கொடுப்பாங்க. தலைக்கு மேல போறான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் ரைட் ஆர்ம் ஸ்பின் போடுறது லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போறாங்க, லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் போறாங்கன்னு தெரியல. கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்க கீழே பெண்டாட்டு கிடைச்சாலோட மோசம் தானே. கிடைச்சா எப்படி இருக்கான்னு தெரியுமா? யாரு அம்மா தெரியாது போடுவாங்க பவுன்சர். இஷ்டத்துக்கு போடுறான் பாவன். போட்டா ஐயோ அப்பா அவன் இது எல்லாம் அந்த சூரியவன்சி அந்த அமையல் மட்டும்தான். ஆமா அது அமைய மட்டும்தான் கொஞ்சம் மாட்டல.
ம்.